السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் துஹாவுடைய நேரம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். துஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு 3 தடவைகள் இந்த துஆவை ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருகின்றான். அது சிறிய தேவைகளாக இருக்கலாம், பெரிய தேவைகளாக இருக்கலாம். தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ. நாம் நினைத்த காரியங்களை மிகவும் எளிதாக பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆவுடைய இந்த நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த துஆவுடைய தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை இந்த துஆவுடைய தொழுகைக்கு கூறியிருக்கிறார்கள். அதாவது, இந்த துஆவுடைய தொழுகை இருக்கின்றதே, யார் இதனை வலிமையாக தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையை நீக்கக்கூடிய தொழுகை இந்த துஆவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கூறினார்கள், உடம்பில் உள்ள ஒவ்வொரு மூட்டுக்களுக்கும் சதகா செய்ய வேண்டும் என்று கூறியதற்கு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எவ்வாறு உடம்பில் உள்ள ஒவ்வொரு மூட்டுக்களுக்கும் நாம் சதகா செய்வது என்று கேட்டதற்கு, ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹும் சதகாவாகும், ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹும் சதகாவாகும் என்று கூறிவிட்டு, உடம்பில் உள்ள அனைத்து மூட்டுக்களுக்கும் சதகா செய்த நன்மையை பெற்றுத்தருகின்றது இந்த துஆவுடைய தொழுகை என்று கூறினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை தான் இந்த துஆவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொழுகையை நாம் வலிமையாக தொழுது வருவோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவுடைய தொழுகையை வலிமையாக தொழுது வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். துஆவுடைய நேரம் எப்பொழுது ஆரம்பமாகின்றது என்றால், சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுஹருடைய அதானுக்கு இடைப்பட்ட நேரம் இந்த துஆவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த துஆவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 3 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜ்அலுல் ஹஸ்ன இதா ஷிஅத சஹ்லா. அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜ்அலுல் ஹஸ்ன இதா ஷிஅத சஹ்லா என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம்.